எங்க போனாலும் நான் கரெக்டா இருப்பேன். கலெக்டருக்கு நம்ம எந்த சின்ன செலவும் கிடையாது. மனு கொடுத்து நீங்க கேட்ட மூடினாதான் தேவையில்லாத பிரச்சனை. நான் கேட்டு ஏன் மூடி சொல்லுங்க, நான் மக்கள் தானே போறேன். நான் அவங்ககிட்ட கேட்கறேன், நான் கேட்டு மூடா கேளுங்க. யாரும் ஒண்ணு பேச தேவையில்ல. புதுச்சேரி மாநில வில்லியனூர்ல மூர்த்தி நகர் சாலை ஓரமாகவும் கொம்பாக்கு திருக்காஞ்சி போற சாலை ஓரமும் புதுச்சேரி அரசு எத்தனை அரசு வந்தாலும் 76 ஆண்டு கால சுதந்திர இந்தியான்றோம், குடியரசு இந்தியான்றோம். ஆனா ஒரு இலவச ரூபாயை செலவு செய்யும் புதுச்சேரி அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டி, புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுறோம், புதுசா ரோடு போடுறோம், புதுசா பாலம் கட்டுறோம்னு சொல்ற அரசாங்கம் இது போல உழைக்கிற குருவிகார மக்களுக்கும் நரிக்குற மக்களுக்கும் ஒரு இலவச மனப்பட்டா கொடுத்தா எப்படி எம்ஜிஆர் எல்லாரும் தூக்கி பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் பாராட்டுறாங்களோ அது மேல மரியாதைக்குரிய முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர்கள் பட்டா கொடுத்தா அவரையும் இந்த குருவிகார மக்கள் பாராட்டும் தான் நம்ம சொல்றோம். அதற்கு உறுதுணையா இருக்கிற மாவட்ட ஆட்சியரையும் பாராட்டும் தான் சொல்றோம். நம்மளோட ஒரே கோரிக்கை எங்களுக்கு இலவச மனப்பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான். நமக்கு போய் கேட்ட தள்ளுறதுனாலயோ இல்ல அதிகாரியை முழக்கிறதுனாலயோ அதிகாரியை போய் மடக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கோரிக்கை சரியா? நீங்க ஐயா தயவு செய்து கேட்டு நீங்க மூடி இந்த போராட்டமா ஆக்காதீங்க. உங்க மேலதான் குற்றமாகும். நாங்க பொறுமையா வருவோம், மனு கொடுப்போம், நாங்க மட்டும் போவோம். நீங்க கேட்ட மூடினீங்கன்னா அந்த கேட்டை எகிரி குதிக்க எங்களுக்கு தெரியும். தேவையில்லாம நீங்களே வன்முறையை உருவாக்க வேணும். நான் போலீஸுக்கு நேத்தே நான் சொல்லிட்டேன், நான் எந்த போராட்டமும் பண்ண வரல, மனு கொடுக்க தான் போறேன். நீங்களே தெரியும் சிஎம்டே போனவங்க ஒண்ணு பாருங்கன்னா சொல்லுங்க. எல்லாரும் ஒண்ணுனா எடுத்துடும் ஒண்ணு பொறுமையா பொறுமையா போடுங்க சார். ஃபுல்லா மணிதான் சார். அது போகலாம் நீங்க ஒரே நிமிஷம் யாரும் பேசாதீங்க. ஒரே நிமிஷம் அவ்வளவுதான் சார். இது வந்து நீண்ட நாள் 80 வருஷம் நீங்க அவங்க கொடுங்க. சாப்பாடு கஞ்சி போகல அந்த பண்ண அப்படியே சாப்பாடு விடிய அந்த செம்மன் மாமா காலத்துலேருந்து மச்சன் காலத்துலேருந்து என் காலத்துலேருந்து எனக்கு வயசாகி என் தாத்தா காலத்துலேருந்து எங்களுக்கு யாரும் மண்ணு கொடுத்தது 5 தலைமுறை ஆகி போச்சு. 6 தலைமுறை நடக்கும். அந்த ரோட்டில் தான் நடக்கும். ஒவ்வொரு இடத்துல